பட்டய கிளப்பிய பாஜக ஐடி விங். ஒரே நாளில் நடந்த மாற்றம். நாடு முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா தொடங்கியது. தமிழகத்தில் தொடங்கிய இந்த தேர்தலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் 4 நாட்களாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை புரிந்தார். விறுவிறுப்பாக கர்நாடகா, கேரளா என்று நடந்து வந்த இந்த தேர்தல் நாளையுடன் முடிவுக்கு வருகிறது. நாளை 57 தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலுக்கு நேற்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வந்தது. உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலத்தில் 57 தொகுதிகள் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மோடி நேற்று மாலை பிரச்சாரம் முடிந்த கையோடு தமிழகத்திற்கு வருகை புரிந்தார். கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்களாக தியானம் செய்ய உள்ளார். இந்த தியானத்தை முறைப்படி கடைபிடிப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வருவதால் ஆளும் கட்சியான திமுக எதிர்ப்பு மட்டுமே தெரிவித்து வந்தது. அத்துடன் காங்கிரஸ் கட்சியினரும் மோடிக்கு எதிராக ஒரு சில இடங்களில் கருப்பு கொடி காட்டி வந்தனர். தமிழகத்திற்கு வருகை தரும் மோடிக்கு எதிராக தொடர்ந்து இணையத்தில் #கோபேக் மோடி என்ற இணையத்திலும் போஸ்டராகவும் திமுக ஐடி விங் மூலம் பரப்பப்படும். அப்படித்தான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து தமிழகத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் மோடியை #கோபேக் மோடி என்று ட்ரெண்ட் செய்து வந்தனர். அப்படி இருக்கையில் நேற்று 3 நாட்கள் பயணமாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வந்தடைந்தார். மோடிக்கு எதிராக #கோபேக் மோடி என்ற இணையத்தில் வைரல் செய்யப்பட்டாலும் அதனை பாஜகவினர் தகர்த்தியுள்ளனர். இணையத்தில் பாஜக ஐடி விங் மற்றும் பாஜகவினர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு தியானம் செய்யத்தான் வருகிறார், அரசியல் காரணத்திற்காக வரவில்லை என்று #வெல்கம் மோடி என அன்புடன் வரவேற்றது சரித்திரத்தை புரட்டி போட்டுள்ளது. குறிப்பாக மோடியின் அசைவை கண்டு இது திமுகவிற்கான அஸ்திவாரம் என்று நக்கல் செய்து வருகின்றனர். மோடி அவர்கள் தியானத்திற்கு முன்பாக சூரியனை வணங்கினார். இது திமுகவிற்கு திவசம் செய்வது போல் இருப்பதாக இணையத்தில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். சனாதன எதிரிகளிடமிருந்து நாட்டை காக்க வந்த எங்கள் சத்ரபதி சிவாஜி என்றும் பாஜகவினர் இணையத்தில் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இதன் மூலம் நேற்று ஒரு நாளில் மட்டும் #கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக்கை திமுகவிடம் இருந்து புடுங்கி பாஜக ஐடி விங் #வெல்கம் மோடி என்று மாற்றியுள்ளது. அதேபோல் 33 ஆண்டுகளுக்கு முன் விவேகானந்தர் மண்டபத்திற்கு வந்த மோடியின் புகைப்படத்தை பாஜக ஐடி விங் இணையத்தில் வெளியிட்டு வைரலாக்கி வருகிறது. மருங்கூர் சர்ச்சில் இருக்கீங்களா? மருங்கூர் சர்ச்சில் உங்களை இங்கே வர சொன்னது யாரும் அனுப்பி வச்சிருக்காரு? நீங்க தான் வர்றீங்க. அங்கேருந்து உங்களுக்கு யார் வர சொன்னது? என்ன ஊழியம்னா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு கொடுத்தீங்களா? பணம் கொடுப்பீங்களா? வாங்க செஞ்சு கொடுப்போம். ப்ரே பண்றதுனா என்ன பண்ணுவீங்க? என்ன எல்லாரும் நாங்களும் சொகாடைய வேணான்னு நிக்கிறோமா? நீங்க மட்டும்தான் சொகாடையெல்லாம் நிக்கிறீங்களா? நாங்களும் சொகாடையெல்லாம் நிக்கிறோம். உங்க விசிட்டிங் கார்டு, ஐடி கார்டு ஏதோ ஒன்று கொடுங்க. என்ன நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியணும். நீங்க பர்கூர் டூர்கூர்னு இங்கே படுத்துருக்க பேஷண்ட்டுக்கு ஏதாவது தண்ணியில் ஏதாவது ரஸ்தா கலந்து விட்டு போட்டீங்கன்னா யாரை போய் நாங்கள் கேட்கறது? பண்ண மாட்டாங்கிறதுக்கு நிச்சயம். நான் யாருங்கிறதுக்கு இந்த விசிட்டிங் கார்டு இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கா? நான் யாரும் விசிட்டிங் கார்டு இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கா? இப்போ யாருன்னு தெரியணும்ல. ஏன் உங்களுக்கு இந்த வேணாத வேலை? பர்கூர் எந்த மாவட்டத்தில் இருக்கு? நாகை மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கானா? நாளை நாகை மாவட்டத்தில் நொண்டி மூடம் படுத்துருக்கவங்களாம் ஏஞ்சி நடந்து ஓட ஆரம்பிச்சுட்டானா? நாகை மாவட்டத்தில் கொரோனா சரியா போச்சா? கொரோனா பீரியட்லாம் எங்க போனீங்க? இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.